அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய இது வரைக்கும் நீங்கள் காயத்ரியோட நடனத்தை 2 நடனம் அதை 3 பாகமாக போட்டிருந்தேன். ஏன்னா அவ்வளவு அற்புதமாக இருந்தது. நீங்கள் எல்லோரும் அதை அணுவாக பார்த்து ரசிக்கணுங்கிறதுனால தான் என்னுடைய யாம் பெற்ற இன்பம் வையம் பெறணுங்கிற மாதிரி நான் ஷேர் பண்ணினேன். இவளை பற்றி ஒரு 4 வரி சொல்லிடுறேன். நெடுப்புற சொல்லணும்னு ரொம்ப தோணித்து. ஏன்னா இவள் நிறைய பேருக்கு இவளை பற்றி தெரியாது. இவளுடைய அம்மா கிருஷ்ணவேணின்னு கலாட்சேத்திரா மாணவி. அவளுடைய குரு ருக்மணி அருண்டல். இவள் அவ்வளவு அற்புதமான டான்ஸர்வா. ரொம்ப அவ்வளோவா தெரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம். எனக்கும் தெரியாது. ஏன்னா உமா வெங்கட்னால தான், எங்களோட அட்மின் உமா வெங்கட்னால தான் எனக்கு நட்பு, கிருஷ்ணனால் எனக்கு கிடைச்ச நட்பு தான். இந்த மாதிரி பல பேர், எத்தனையோ பேர், அதில் இவாளும் ஒன்று. இவாளுடைய நடனத்தை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த அபங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அபங். இந்த இதுக்கு முன்னாடி பாடின அருணாச்சல இது கூட நான் கேட்டது கிடையாது. நித்யஸ்ரீ மகாதேவனுடைய அந்த விருத்தம், அதுக்கு அற்புதமான நடனத்தை நீங்கள் பார்த்துருப்பேன் என்னுடைய யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னாடி. இப்போ இதில் இது 3வது பாகத்தையும் சொல்கிற போது அவளை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக நான் பேசினேன். என்ன சொல்கிறேன், அவள் அப்படியே திரௌபதியாகவே கருணாகலன். எனக்கு அர்த்தம்லாம் அவ்வளோவா தெரியாது. ஆனால் இப்போ சொன்னபோது விளக்கத்தினால நான் கேட்டுட்டேன். அந்த திரௌபதி வஸ்திராபரணம் ஒவ்வொன்றுத்துலேயும் அந்த கருணாகரன் எப்படி நம்மளை ஆட்கொள்கிறாங்கிறத, அந்த நாமாக்கு எப்படி ஒரு சிறப்புங்கிறத பற்றி இந்த அபங். ஆஷாட மாதம் வருது இல்லையா, அடுத்த மாதம். அதுக்கு முன்னோடியாக கிருஷ்ணனே நமக்கு ஞாபகப்படுத்தின மாதிரி எனக்கு தோணித்துது. அதான் எல்லோரும் பார்த்து ரசிங்கோ. இதுதான் 3வது பாகம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காயத்ரிக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஆனந்த பாஷ்பமாக பார்த்தவாள்லாம் அப்படியே கண்ணீர் பெருக தான் ரசித்தோம் எல்லாருமே, அத்தனை பேரும். What a mesmerizing performance. Thank you.